இன்னைக்கு Feb 26 ஃபேமஸ் பிரெஞ்சு போயட் விக்டர் ஹியூகோ அவர்களோட பர்த்டே. பிரான்ஸ்ல 1802 பிறக்கிறாரு. வழக்கறிஞர் ஆகிறதுக்காக சட்டம் படிக்கிறாங்க. பட் இவருக்கு இலக்கியத்துல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்திருக்கு. சொந்தமா ஒரு பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணி தனது கவிதைகளையும் நண்பர்களின் கதையும் அதுல வெளியிடுறாரு. 1821 இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் வெளிவருது. இதை தொடர்ந்து எண்ணற்ற நாடகங்களும் வெளிவருது. எல்லாமே புகழடையுது. இவரோட எழுத்துக்கள் எளிய மக்களை பற்றியும் அவங்க வாழ்க்கை முறை துயரங்கள் பற்றியும் இருந்திருக்கு. முறையான வரி விதிப்பு, யுத்தமற்ற அமைதியான வாழ்க்கைக்காகவும் மரண தண்டனைக்கு எதிராகவும் போராடுறாரு. தன்னோட படிப்புகள் மூலமா சமூக மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றத்திற்காக அரசியல் கருத்தை தெரிவிக்கிறாரு. 1848 நடந்த தேர்தலில் மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ இவர் ஏழ்மைக்கு எதிராக இவர் பேசிய உரை வரலாற்று புகழ் பெற்றது. ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்புறாரு. இதுக்காக தன்னோட நாவல்களை போராட்ட ஆயுதமா பயன்படுத்துறாரு. இவரோட நாவல்கள் திரைப்படங்களா தயாரிக்கப்பட்டிருக்கு. இவரோட படைப்புகள் சுயநலமற்ற தொலைநோக்கு பார்வையும் மனித நேயத்தையும் எடுத்து கூறுது. கடைசி காலத்துல தன்னோட சொத்துல ஒரு பங்கை ஏழை மக்களுக்காக எழுதி வைக்கிறாரு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.